இவ்வளவு நாள் நான் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த ரெக்கார்டை பொட்டுன்னு போட்டு உடச்சிட்டேயா. இப்படி யுவராஜ் சிங் புலம்புற மாதிரி தான் சமோவா டீமை சேர்ந்த ஒரு பிளேயர் இவரோட ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யுவராஜ் சிங்கோட ரெக்கார்டை நம்ம யாருமே அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. 2007 வேர்ல்டு கப்பில் ஸ்டூவர்ட் பிராடோட பவுலிங்கே பொழந்து கட்டி ஒரு ஓவரில் ஒரு பாலை கூட மிஸ் பண்ணாமல் எல்லா பால்லையுமே சிக்ஸ் அடித்து 36 ரன் எடுத்து பட்டையை கிளப்பினாரு. அந்த ஒரு ரெக்கார்டை செட் பண்ணிட்டு அவர் பயங்கர நிம்மதியாக இருந்திருப்பார். இந்த ஒரு ரெக்கார்டை யாருனாலையும் பிரேக் பண்ண முடியாது, இதை சமன் தான் பண்ண முடியும்னு சொல்லி கெத்தா மனுஷன் இருந்திருப்பாரு. இப்போ இந்த ஒரு ரெக்கார்டை ஒருத்தர் பிரேக் பண்ணியிருக்காருங்க. என்னன்னா T20 வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை ஆகிறதுக்காண்டி தகுதி சுற்று போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதில் சமோவா அப்படின்ற டீமுக்காண்டி தான் டேரியஸ் விச்சர் அப்படின்ற பிளேயர் விளையாண்டுருக்காருங்க. சரி, இவர் விளையாடும்போது என்ன இருக்கு அப்படின்னா நிபிகோ அப்படின்றவர் பவுலிங் போட்டிருக்காரு. இவர் போட்ட 15வது ஓவரில் மனுஷன் பொழந்து கட்டிட்டாருங்க. ஃபஸ்ட்டு 3 பாலில் சிக்ஸ் அடித்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடித்து பட்டையை கிளப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பவுலருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, மனுஷன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாரு போல். அடுத்து ஒரு நோ பாலை போட்டார். அந்த ஃப்ரீ ஹிட் பாலில் சிக்ஸ் அடித்து பட்டையை கிளப்பினார். அதுக்கப்புறம் ஒரு டாட் பாலை போட்டார். சரி, இதே மாதிரி அடுத்து நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடுவார்னு பார்த்தா அடுத்து கண்டினியூஸாக 2 நோ பாலை போட்டு விட்டுட்டாருங்க. இதனால இந்த ஓவரில் மட்டும் இந்த பிளேயர் மொத்தம் 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நோ பாலுக்கு 3 ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரில் மட்டும் 39 ரன் எடுத்திருக்காருங்க. இது மூலமாக இவர் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காரு. யாருமே ஒரு ஓவரில் அதிகபட்சமாக இவ்வளோ ரன் எடுத்ததே இல்லை. இவர் தான் இவ்வளோ ரன்னை எடுத்திருக்காரு. அதனால ஒரு ஓவரில் அதிக ரன் எடுத்த பிளேயர் அப்படின்ற பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் என்னதான் டேரியஸ் விச்சர் யுவராஜ் சிங்கோட ரெக்கார்டை பிரேக் பண்ணாலும் இதுக்கு காரணம் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, பவுலர் பண்ண ஒரு சில தவறுகள் தான். ஏன்னா அவர் மட்டும் ஒரு ஓவரில் 3 நோபாலை போடாமல் இருந்தார். இந்த அளவுக்கு இவரால் ரன் அதிகமாக எடுக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஓவரில் மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, எல்லா பால்லையும் சிக்ஸ் அடித்தார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு பாலை டாட் பாலாக தான் அடிச்சிருக்காரு. அதனால இந்த ஒரு விஷயத்தில் இவர் தான் சாதனை படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஆனால் யுவராஜ் சிங் படைச்ச சாதனை அந்த மாதிரி கிடையாது. அது முழுக்க முழுக்க அவரோட திறமையில் ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அது எந்த மாதிரி மேட்ச்சில், சாதா மேட்ச்லலாம் இல்லை, வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்டில். அது யாருக்கு எதிராக? இங்கிலாந்துக்கு எதிராக ஸ்டூவர்ட் பிராடோட பவுலிங்லே மனுஷன் பிச்சு உதறி இருக்காரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாருன்னு பாருங்கள். அதனால இப்போ எத்தனையோ பேட்ஸ்மேன் அவரோட ரெக்கார்டை சமன் பண்ணலாம், அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அன்னைக்கு அவர் அடித்த மாதிரி அடியை வேற யாருமே அடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை அன்னைக்கு யுவராஜ் சிங் கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.